அதிமுக 2 அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தி. அதிமுக 2 அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்காங்க. இது தொடர்பாக தலைமை செய்தியாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். எழிலரசன், நீங்க தொடரலாம். அதாவது நிச்சயமாக தற்போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மீது அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இப்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே முன் வந்து எங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த நிலைமையில நாங்களாக முன் வந்து இப்போது எங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாங்கள் அதை தாவேகாவில் இணைந்து கொள்கிறோம் என்பதை அவர்கள் பகிரங்கமாக இப்போது செய்து காட்டியிருக்கிறார்கள். இவர்களைப் போலவே இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை பின்தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவர்கள் பிரிந்து வந்தார்கள் என்பதற்கு 2 காரணங்களாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, அதிமுக என்பது இதுவரை இல்லாத ஒரு அளவிற்கு மிக மோசமான ஒரு தோல்வி சந்தித்து அது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திக்கிற எல்லா தேர்தல்களிலுமே அவர்கள் தொடர்ந்து வரிசையாக அவர்கள் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை என்பது மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைமையாக இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் முறையாக ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைப்பதில் கூட எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தவில்லை என்ற அதிர்ச்சி கட்சி தொண்டர்கள் மத்தியில மட்டும் இல்ல, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலுமே அது இருந்து கொண்டிருந்தது. அது நீண்ட காலமாக நீர் பூத்த நெருப்பாக கலந்து கொண்டிருந்த நிலைமையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகியோர் யார் பூனைக்கு மணி கட்டுவது என்றிருந்த நிலைமையில அவர்கள் அந்த பூனைக்கு மணி கட்டி விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய தலைமையில 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருந்தார்கள். இந்த நிலைமையில 22 பேர் இப்போது வரை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று கூறப்படும் நிலைமையில இன்னைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தங்களது சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது இருக்க அதிருப்தி. மற்றொன்று, இந்த தற்போது நடந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழக ஆட்சி அதிகாரத்துல எப்படியாவது பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தரப்பில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது என்ற விமர்சனமும் ஒரு இருக்கிறது. அது கூட ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில எப்படியும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற காரணத்தினால தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக எப்படியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர்கள் வந்து இழக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தாங்களாகவே முன் வந்து நாங்களே ராஜினாமா செய்து விடுகிறோம் என்ற முறையில அவர்கள் இப்போது தங்களது MLA பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னும் 6 மாத காலத்துல சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்.